மணிதாரத்தை பூசிக்கொள்ள இப்பொழுது மேற்கு திசையில் வந்தோம். இங்கு பார்த்தாயா எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. அமைதி. ஆமாம், இதுதான் நான் பூஜை செய்வதற்கு தகுதியான இடம். ஆமாங்க. மலைகள், மரங்கள், செடி கொடிகள் குளு 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 என்று இருக்கிறது. வெகு சிறப்பாக இயற்கை காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. ஆமாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கு கூச்சல் இல்லை, குழப்பம் இல்லை, அமைதியாக இருக்கிறது. வாசனையாக இருக்குதுங்க. அது மட்டுமா, அத பார்த்தாயா மலை நீளமாக தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆமாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மலை மேற்கு திசையில இருக்கிறது. அதனால் இந்த மலைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை என்று பெயர் சூட்டுகிறேன். அது மட்டும் கிடையாது. என்ன காட்டு மணி வந்துக்குதா? நாம் இங்கு வந்ததிலிருந்து பார்த்தாயா என்னங்க ஜவ்வாது வாசம் வீசுகிறது. அது என்ன வாசம் என்று உனக்கு புரியவில்லை. ஜவ்வாது வாசம் வீசுவதால் இந்த மலைக்கு ஜவ்வாது மலை என்று ஒரு பெயர் சூட்டுகிறார். ஜவ்வாது மலை. ஆமா, எத்தனை தான் இருந்தாலும் இந்த இடம் சேரும் சகதியுமாக இருக்கிறது. நான் சென்று நீராடி விட்டு வருகிறேன். அதற்குள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த இடத்தை சுத்தம் செய்து வைக்க வேண்டும். நான் வந்து யாகத்தில் அமர்வதற்கு அப்பத்தான் ஏகுதுவா இருக்கும். வரட்டுமா? மலைகள் உயர்ந்த மலை, மல்மருகன் வாழ்வு மலை. மலையில் உயர்ந்த மலை, மல்மருகன் வாழ்வு மலை. மன்னாதி மன்னர்களும் மண்டியிட்டு ஏறும் மலை. மண்டியிட்டு ஏறும் மலை. ஆடிப்பாடி கொண்டு விளையாடி கொண்டே பல நாடுகளை கடந்து வந்து விட்டோம். பார்த்தாயா, பொழுதோ சாய்ந்து விட்டது. நம் கண்ணுக்கு எட்டிய தூரம் எல்லாம் அடர்ந்த காடுகளாகவே இருக்கிறது. இந்த இரவு நேரத்திலே காற்றின் வழியாக சென்றால் மிருகங்களால் நமக்கு ஆபத்து வருமா? அதற்கு என்ன செய்யலாம்? அம்மா, இரவு முழுதும் இந்த காட்டுல பாடி கூட ரமத்தி தங்கிட்டு பொழுது முடிஞ்சு எழுந்து போலாமா? அப்படியா? ஆமாமா, இதுவும் நல்ல யோசனை தான். இருந்தாலும் மூவருமே அப்படியே தூங்கிடக் கூடாது. இரவுக்கு எத்தனை ஜாமங்கள்? 4 ஜாமங்கள். பகலுக்கு 4 ஜாமங்கள். அப்படி இந்த இரவு வேளையிலே ஒவ்வொரு ஜாமத்திற்கும் ஒவ்வொருவருக்கு கண் விழிச்சிட்டு இருக்கணும். அப்படியா? ஆமா. சரி, முதல்ல கூடார தமை அமைக்கிறேன். சரி, தூங்கு. நான் மட்டும் முடிச்சிருக்கேன். நானும் ஒரு தூக்கம் போடுறேன். கண் விழித்து பார், எழுந்துரு. அதோ தெரியும் ஜவ்வாது மலையடி வாரத்தில் உனக்கேற்ற கணவர் இருக்கிறார். நீரே சென்று அவரை திருமணம் செய்து கொள். அப்படி திருமணம் செய்து கொண்டால் உனது புகழும் பெருமையும் எதிர்காலத்தில் கொடி கட்டி பறக்கும். போய் வா. என்ன இது? எனக்கேற்ற கணவர் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் வாழ்கிறாரா? அவரை திருமணம் செய்து கொண்டால் இந்த உலகமே போற்றப்படுவதற்கு என்னுடைய வாழ்க்கை உயர்வடையுமா? எத்தனை நாட்களாக திருமணம் செய்து கொண்டு வாழுங்கள் என்று எங்களை பெற்றவர்கள் பலமுறை எடுத்துச் சொன்னார்கள். அப்பொழுதெல்லாம் சம்மதிக்காத என்னுடைய மனமானது இந்த அசரீரிய வார்த்தையை கேட்டிலிருந்து என் மனதிலே இனம் புரியாத பாசம் பிறந்து விட்டது. ஜவ்வாது மலைக்கு எப்பொழுது செல்ல போகிறோம், அந்த முனிவரை எப்பொழுது பார்க்க போகிறோம், அவரை எப்பொழுது திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என்று தவியாய் தவிக்கிறதே. சரி சரி, காலத்தை வீணாக்க கூடாது. இப்பொழுதே ஜவ்வாது மலைக்கு சென்று அந்த முனிவர் விருமனை பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம். போய் வரலாம். வரும்போது 3 பேரா வந்தோம். இப்ப நான் தனியா போயிட்டா தங்கச்சி எழுந்தா தேடிட்டு இருப்பாளே. சாமுண்டி, அவன் நல்லா தூங்குற, அவளை எழுப்ப முடியாது. கந்தப்பா, நானா இன்னைக்கு வேணா நாளை செய்யலாம்.
ஆஹா இதானா ரொம்ப நாளா ஏறி பாத்துக்கிறேன் நானு. வாடங்க உன்னை எதுக்கு பொறுமையா கூப்பிட்டு தெரியுமா? ஏன்? தங்கச்சி பகலெல்லாம் நம்மோட விளையாடி கொண்டு வந்தா, அவன் தூங்குறா. அவ தூக்கம் கிடைக்கூடாதுன்னு பொறுமையா அவனை கூப்பிட்டேன். அதுக்குள்ள நீ ஏதோ தப்பா நினைச்சிட்ட கழுதை. எதற்காக உன்னை கூப்பிட்டு தெரியுமா? நான் மூவரும் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து அசரீர குரல் கேட்டது. அம்மா அசரீர் குரல்னா என்னம்மா அது? அசரீர் என்றால் உனக்கு தெரியாது? தெரியாதுமா. சரீரம் என்றால் இந்த உடல். உடல். இந்த உடலிலே உயிர் இருக்கும் பொழுது நம் மனதிலே என்ன நினைக்கிறோமோ அதை வார்த்தையாக வாய் வழியாக பேசுகிறோம். ஆமாமா. ஆனால் சரீரமற்றது, உடலற்றது, குரலோசை மட்டும் கேட்கும் தக்க சமயத்திலே அதுதான் தெய்வ குரலோசை என்பார்கள். சரீரம் என்பது உடல், சரீரமற்றது அசரீரி. அசரீரி. ஆமா. அப்படி அசரீரியுடைய குரல் எனக்கு என்ன கேட்டு தெரியுமா? ஜவ்வாது மலை அடிவாரத்தில் எனக்கேற்ற கணவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா, அவரை திருமணம் செய்து கொண்டால் இந்த உலகமே போற்றுவதற்கு என்னுடைய வாழ்க்கை உயரடையுமா? அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டிருந்து ஜவ்வாது மலைக்கு போக வேண்டும், அந்த முனிவர் பெருமானை பார்க்க வேண்டும், அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவியாய் தவிக்கிறேன். இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். தங்கச்சி நல்லா தூங்குறா. தங்கச்சி எழுந்தால்னா விவரத்தை சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன். ஆமா ஆமா வந்தது நம்ம 3 பேரு. நீங்க போன்னு சொன்னீங்க. பாப்பா தூக்கம் எழுந்து கேட்டா நான் என்னமா பதில் சொல்றது? அதனால பாப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க போயிட்டு வாங்கம்மா. என்னம்மா நல்லா தூங்குறா, அவளை எழுப்ப முடியாதுடா. நான் எழுப்புறேம்மா. சரி எப்படின்னு எழுப்பு. எம்மா சாவு மூஞ்சியா, எம்மா சாவு மூஞ்சி. திரும்ப திரும்ப. அம்மா சாமுண்டி அம்மா. அதான் வாய் தவறி போச்சு. அதிகாரிக்கிற பட்டு பட்டு சாமுண்டி அம்மான்னு கூப்பிடு. பச்சு உடம்புல வீங்குது அப்படியே. எம்மா சாமுண்டி, எம்மா பாம்பு பாம்பு, ஐயோ பாம்பு. அவதான் பாம்புன்னு சொன்னதை பயப்படுறல. இதுல வேற நீ ஆடி கட்டுறிய எங்க கழுத. அந்த நோட்சி ஆடிங்க. பாம்பு இல்ல, பள்ளி இல்ல. நான் தான் உன்னை கூப்பிட்டு எதற்காக தெரியுமா? எதற்காக? நான் மூவர் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அசரீரி குரல் கேட்டது. எனக்கே ஜவ்வாது மலை அடிவாரத்தில் வாழ்கிறாராம். அவரை திருமணம் செய்து கொள்வதற்காக என் மனம் தவிக்கிறது. இப்படி சென்று அவரை பார்த்து நான் கல்யாணம் செய்து போறேன். இதை சொல்ல அவனை கூப்பிட்டேன். நான் போயிட்டு வரேன். கந்தப்பா. அம்மா அக்கா குடும்பத்துல பெரியவங்களா பிறந்திருக்காங்க. கொஞ்சம் கூட தெரியுது தெரியல. ஆமா, நல்லது கெட்டது தெரியல. யானு கேட்டா ஒரு பெண்ணு இருக்குன்னா அட வயசானி போயிருந்தா கூட சரி, பெண்ணு வீட்டுக்காரா போயிட்டு மாப்பிள்ளை பார்த்தா மரியாதையே கிடையாது. அது கிடையாது, முறை இல்லம்மா. அது 10 நாளா இருக்கட்டும் 20 நாளா இருக்கட்டும், மாப்பிள்ளைக்கு வீட்டுக்கார வந்து எந்த கிராமத்துல பொண்ணு இருக்கு, நம்ம குடும்பத்துல எத்த பொண்ணு எங்க இருக்கு அப்படின்னு சுற்றி வளைத்து வந்து தேடி கல்யாணம் செய்தாதான் அது முறையாகும் இல்லையா? அதனால என்னுடைய அக்கா மணக்கக்கூடிய கணவரை என்னுடைய அக்காவை சென்று பார்த்தால் அது முறையே கிடையாது. அதனால நீ மணக்கக்கூடிய கணவரை நீ சென்று பார்க்க கூடாது. நான் சென்று நல்லவரா கெட்டவரா நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்றவர் அப்படின்னு நான் பார்த்துட்டு வருகிறேன். தங்களுடைய வார்த்தையிலும் ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கு. ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் எப்படி ஒரு ஆண்மகன் வந்து பார்த்துதான் முறையாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு பெண்ணாக ஒரு ஆண்மகனை தேர்ந்தெடுத்தால் அப்படி அவள் திருமணம் செய்து கொண்டால் அவள் வாழ்க்கையில இருக்கும் பொழுது உலகம் என்ன பேசும் தெரியுமா? பாத்தியா, ஓடி அந்தவளுக்கு என்ன வாழ்க்கை வந்துருது பத்தியா? அப்படி உயர்வான வாழ்க்கையிலும் தவறாக பேசுவார்கள். அப்படியே தாழ்ந்து தரமிழந்து விட்டாலும் அன்னைக்கு அப்பா அம்மா பேச்சு கேட்காத ஓடி வந்தா எவ்வளவு அவஸ்தைப்படுறா பாரு. இப்படி வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தவறாக பேசும் இந்த உலகம். ஆகையால் முறையாக மாப்பிள்ளை விட்டாதான் வந்து ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும். அவர் வந்து இங்க என்ன பார்க்கணும்னா நம்ம இங்க இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும் அக்கா? அதனால நீ போய் வரேன்னு சொல்றேன். நான் சென்று பார்த்து விட்டு வரேன். நல்லது. ஏண்டி நீ பார்க்க போவது யாருடைய புருஷனை? அக்காவை புருஷனை. அங்க போய் அவர் அழக பார்த்துட்டு அவர் அழகுல மயங்கி நின்னு எனக்கு ஏதாவது அக்கா உங்களுடைய தங்கை அப்படிப்பட்டவள் கிடையாது. சரி, சீக்கிரமாக சென்று எனக்கேற்ற கணவரா என்று பார்த்து கொண்டு சீக்கிரம் வர வேண்டும். தனியாக போய் வேண்டாம், உனக்கு துணையாக கந்தப்பனை அழைச்சிட்டு போய் வா. சீக்கிரம் வந்து சேருங்க. ஜவ்வாது மலைக்கு சென்று அக்கா புருஷன் நல்லவரா கெட்டவரா என்னுடைய அக்காவுக்கு ஏற்றவரா அப்படின்னு பார்க்க வேண்டும்.